பழனி முருகன் கையில இருக்க தண்டத்துல ஏன் கிளி இருக்குன்னு தெரியுமா? முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரிநாதரை பழிவாங்க நினைக்கிறாரு. அதற்காக சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னராக இருந்த பிரபுடதேவராயன் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலர் பறித்து வருமாறு கட்டளையிட செய்யறாரு சம்பந்தாண்டான். அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை ஒரு கிளியோட உடல்ல செலுத்தி தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு கிளியின் ரூபத்துல தேவலோகம் போறாரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படி நினைத்த சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரோட உடலை தகனம் செய்து விடுறாரு. பாரிஜாத மலரை பறித்துவிட்டு கிளி வடிவில் பூலோகம் வந்த அருணகிரிநாதர் தன் உடல் காணாமல் போனதை கண்டு திகைக்கிறாரு. தன் பக்தருக்கு ஒரு குறைனா முருகப்பெருமான் சும்மா இருப்பாரா? கிளி வடிவத்தில் இருந்த அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து சாதாரண உடல் போனால் என்ன, வா உன்னை என் பக்கத்திலே வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தண்டத்தில் கிளியை அமர்த்தி கொண்டார். இதன் பின்னரே பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளி வடிவில் காட்சி தருகிறார்.